அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சாலே கரையிற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். பாத்திரம் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் ஒரு கப் ரவை எடுத்து பொன்னிறமாக வர வரையும் நல்லா வறுக்கணும். ரவை இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ரவை எந்த கப்பில் அளவு எடுத்தோமோ 1க்கு 3 என்ற அளவில் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கேசரி பவுடர் போடணும். இது கூடவே சுவைக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கணும். கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கணும். கேசரி இறக்கும்போது வறுத்தெடுத்த முந்திரி திராட்சையை போட்டு இறக்கிக்கணும். ஃபைனலாக சூப்பரான எம்மியான ஒரு கேசரி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.